வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா சோயா ரைஸ். வாங்க இந்த அருமையான சோயா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் நம்ம அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ நம்ம கடுகோ சீரகமோ சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நம்ம இதில் ஒரு வெங்காயம், வரமிளகா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும் வெங்காயம். இப்போ இதுக்கு தேவையான பொடியெலாம் என்னன்றதை பார்த்துடலாம். தனியாத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள், இது மட்டுமே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இவ்வளோ ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இப்போ தக்காளியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சமாக இதில் நம்ம உப்பு சேர்த்துப்போம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். அதே மாதிரி சோயாலேயும் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு கம்மியாகவே போடுங்க. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சோயாவை ஏற்கனவே உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் நம்ம எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்ச சோயாவையும் அதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதே மாதிரி மசாலா எல்லாம் சோயாவில் இறங்குற வரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உண்மையாலே ரொம்ப ஈஸி. சின்ன பசங்களுக்கெலாம் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திருப்பி திருப்பி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சோயா போட்டிருக்கிறதுனால இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாம் சோயாவில் இறங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த ரைஸை நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கோ கொடுத்து அனுப்பலாம். பசங்க மிச்சமே வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் எங்கள் வீடியோஸை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இப்போ ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு ரைஸ் இதோட. இது ரொம்ப சிம்பிளுங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லியை தூவி மிக்ஸ் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கோ கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.